கொஞ்சம் சிவகார்த்திகேயன் மாதிரி கொஞ்சம் விஜய் பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க. அதனால அது மாதிரி ட்ரை பண்ணுவீங்களா? அவங்க சேனல் முன்னாடி என்னோட ரிலீஸ் ஆன படங்களுக்கும் இந்த படங்கள் வேற. இதுலயும் கண்டிப்பா வேற மாதிரி தான் இருக்கும். ஒரே மாதிரியும் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு கட்டத்துல ஒரு விதமான படங்கள் நம்ம பண்றதுக்கான சூழ்நிலை அமையும். அவங்கவுங்களோட அவங்கவுங்களோட இடம் தான். நம்ம எந்த இடத்துக்கு போகணுன்றது நம்ம உழைச்சிலையும் நம்ம தேர்ந்தெடுக்கிற கதைகள்லையும் ஸ்கிரிப்ட்ஸ்லையும் ஆடியன்ஸ் எப்படி நமக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. மதுரை வெற்றி தேட்டருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழகம் முழுவதும் படம் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. ஆடியன்ஸுடைய வரவேற்பு ரொம்ப நாங்கள் எதிர்பார்த்ததோட பயங்கரமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நல்ல கண்டென்ட்டை நல்ல படத்தை ஆடியன்ஸ் என்னைக்குமே கைவிட மாட்டாங்க அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கு. இயக்குனர் இருக்காரு அப்படின்னு. மதுரை மக்களுக்கு வணக்கம். படத்துக்கு நீங்க கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. நீங்க பண்ண போய் தான் இந்த படம் இவ்வளவு பெரிய இதாக 2வது வீக்கு கொஞ்சம் பெருசா போயிட்டு இருக்கு. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் சொன்னா அது எங்களுக்கு மட்டும் படம் ஓடிடுச்சு, நம்ம அடுத்த படங்கள் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத தாண்டி சினிமாவுக்கே ஒரு ஹெல்த்தியான ஒரு சினிமா பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் சொன்னது என்னன்னா ஏதாவது ஒரு நெகட்டிவ் கமெண்டாக வரும் அப்படின்ட்டு. பட் பெரும்பாலும் இந்த படத்துக்கு நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான். ஸோ இப்படியும் ஒரு கதையை எடுத்துட்டு வரலாம். இனிமேல் வரப்போற இயக்குநர்களுக்கு நடிகர்களுக்கும் சரி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு பாசிட்டிவான ஒரு கான்ஃபிடன்ஸ் இந்த படம் கொடுத்துருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அது இண்டஸ்ட்ரிக்கு நல்லது. பார்க்குற ஆடியன்ஸுக்கும் வந்து சந்தோஷமா ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க. படத்தை பார்த்துட்டு கொஞ்சம் சிவகார்த்திகேயன் மாதிரி கொஞ்சம் விஜய் பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க. அதனால அது மாதிரி ட்ரை பண்ணுவீங்களா? அவங்க சேனல்ல இப்ப முன்னாடி என்னோட ரிலீஸ் ஆன படங்களுக்கும் இந்த படங்கள் வேற. இதுலயும் கண்டிப்பா வேற மாதிரி தான் இருக்கும். ஒரே மாதிரியும் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு கட்டத்துல ஒரு விதமான படங்கள் நம்ம பண்றதுக்கான சூழ்நிலை அமையும். ஏன்னா இப்போ அந்த சூழ்நிலை அமையும் போது நீங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரியான படங்கள் கண்டிப்பா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தளபதி அவர் வந்து அரசியலுக்கு போயிட்டாங்க. இப்ப அவரோட இடத்த வந்து அடுத்தடுத்து வர்ற நடிகர்கள் வந்து அதை ஃபில்ஃபில் பண்ணணும்னு எல்லா ரசிகர்களும் விரும்புவாங்க. இப்ப அந்த வகையில உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? இப்ப மாஸ் ஹீரோ சப்ஜெக்ட் எல்லாம் எடுத்து அதோட பாதையில பயணிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இல்ல எல்லாமே ட்ரை பண்றீங்களா? அவங்கவுங்களோட அவங்கவுங்களோட இடம் தான். நம்ம எந்த இடத்துக்கு போகணுன்றது நம்ம உழைச்சிலையும் நம்ம தேர்ந்தெடுக்கிற கதைகள்லையும் ஸ்கிரிப்ட்ஸ்லையும் ஆடியன்ஸ் எப்படி நமக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு தான் உழைச்சிட்டு இருக்கோம். ஸோ அது கண்டிப்பா அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது இன்னும் அதிகமாச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா அது நடக்கும். சார், இந்த படத்துக்கு இன்ஸ்பிரேஷன் என்ன? நீங்க சூஸ் பண்ணதுக்கு என்ன ரீசன்? விஜயகாந்த் இன்ஸ்பிரேஷன் வந்து ஊர்ல நிறைய கிரிக்கெட் விளையாடுறாங்க. நான் கிரிக்கெட் விளையாடுறாங்க, எல்லா ஊர்லயுமே இருப்பாங்க. நான் வந்து கதையை வந்து நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு எடுத்தேன். ஸோ அங்கிருந்து ஆரம்பிச்சது. இவரை சூஸ் பண்றதுக்கு ரீசன் வந்து அக்செப்டபிளாகவும் இருக்காது, ஈஸியாகவும் அது அமைஞ்சிருச்சு. ஆக்சுவலா சார், நீங்க ஒரு இன்டர்வியூ சொல்லிருந்தீங்க, இது வந்து அவசரமா எழுதின கதைன்னு சொல்லிருந்தீங்க. அவசரமா இல்ல திடீர்னு ரெடி பண்ண கதை. அதுவே இவ்வளவு இல்ல அவர் பிரமாதம். நிறைய பார்த்த இடங்கள், பார்த்த மனிதர்கள். இல்ல நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, அவசரமா எழுதுனது இவ்வளவு சூப்பரா எடுத்திருக்கீங்களே படம். அப்ப வந்து பொறுமையா எழுதுனா எப்படி எடுப்பீங்க படம்? அப்படி எதிர்பார்க்கறவங்க ரொம்ப நன்றி உங்க சப்போர்ட்டுக்கு. மற்ற ஊர்களுக்கு ரசிகர்கள் பார்க்க போயிருக்கீங்களா? என்ன சொல்றாங்க எல்லாருமே? இப்ப நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களோ அதே சந்தோஷத்தோட தான் இருக்காங்க. அடுத்த வீக் வரும்போது சந்தோஷம் இன்னமும் ஆக்சுவலா 2வது தடவை 3வது தடவை பாக்குறவங்க கூட எங்கிட்ட ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு ஏதோ வகையில் நாங்க ரொம்ப பிளஸ்டா பாக்குறோம். ரொம்ப மக்களோட இந்த படம் ரொம்ப சேர்ந்து இருக்கு. நாங்க நினைச்சதோ ரொம்ப ரீச் ஆயிருக்குங்கிறத பாக்குறோம். ரொம்ப ஹாப்பி. உங்க சப்போர்ட்டுக்கு தொடர்ந்து இந்த காம்போ வந்து அடுத்தடுத்த படங்கள் வருமானம் எதிர்பார்க்கறாங்க. மதுரை மக்கள் முன்னாடி இப்ப பார்க்கிங் கரெக்ட்ல